வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, சன் நியூஸுடைய குணசேகரன் இருக்காருல்ல, அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்போ ஒரு சின்ன ஒப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு 2014, அதாவது மோடி பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றாருல, அப்போ அத்தியாவசியமான சில விஷயங்களுடைய விலை எவ்வளவு இருந்துச்சு, இப்போ 2025 அது எவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பேரிசன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் தங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2014 ஒரு சவரன் தங்கம் 22,400 ரூபாய்க்கு சேல் ஆயிருக்கு. இன்னைக்கு 1 லட்சம் ரூபா. டீ எடுத்துக்கோங்க, 2014 ஒரு கிளாஸ் டீ 7 ரூபா, இன்னைக்கு 15 ரூபா. காஃபி ஒரு கிளாஸ் 8 ரூபா 2014, இப்போ 20 ரூபா. சினிமா டிக்கெட்டு 2014 120 ரூபா, இன்னைக்கு 200 ரூபா. பால் 1/2 லிட்டரு 2014 25 ரூபா, இன்னைக்கு 38 ரூபா. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 2014 72 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை 72, இன்னைக்கு 100 ரூபா. டீசல் 1 லிட்டர் 2014 55 ரூபா, இன்னைக்கு 1 லிட்டர் டீசல் 92 ரூபா. சிலிண்டருடைய விலை 2014 414 ரூபா, இன்னைக்கு 868 ரூபா. முட்டை, ஒரு முட்டையுடைய ரேட்டு 2014 3,4 ரூபா, இன்னைக்கு 6 ரூபா 20 பைசா. பாருங்க, 2014 2025 கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துடைய விலையும் எப்படி கூடியிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸுடைய குணசேகரன் பார்த்தீங்கன்னா பதிவு போட்டிருக்காரு. முன்னாடி குணசேகரன் பார்த்தீங்கன்னா எந்த சேனலில் இருந்தார்? நியூஸ் 18 இருந்தாருன்னு நினைக்கிறேன். நியூஸ் 18 குணசேகரன் இருந்தப்ப மாரிதாசெல்லாம் முழுக்க ப்ரோ டிஎம்கே பர்சன் இந்த குணசேகரன், திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சப்ப, நாளா நேர்மையான ஆளு, நடுநிலையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு பேசினாங்க ஒரு சில பேர். உதாரணத்துக்கு செந்தில்வேலு, இந்த குணசேகரன், இவங்கெல்லாம் அப்படி தான் கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் எந்த கட்சி பின்புலமும் இல்லை, எந்த கட்சியும் சாராதவங்க, மக்களுக்காக தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம், குரலற்றவர்களின் குரலாக தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கமாக ரைட்டப் எழுதுனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குணசேகரன் திமுகவுடைய சன் நியூஸுடைய ஹெட்டாக இருக்காரு. செந்தில்வேலு திமுகவுடைய மேடைகள்லே போய் நான் திமுகவுடைய சொம்பு கிடையாது, திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் தான் நடுநிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள், பாஜகவினர்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ குணசேகரன் போட்ட இந்த பதிவுக்கு பாஜகவினர் என்ன சம்பவம் பண்ணுறாங்கன்னா, சரி 2014 2025 கம்பேர் பண்ணுறீங்களே, 2004 2014 கம்பேர் பண்ணலாம். 2004 பாஜக ஆட்சி முடிஞ்சு காங்கிரஸ் உடைய ஆட்சி அமையுது. அப்போ 2004 ஒன்னொன்னோட விலையும் எவ்வளவு இருந்துச்சு, காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது அது எவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்துச்சு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணலாமா? கொஞ்சம் பொறுங்க, நாங்கள் லிஸ்ட்டை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் பண்ணுறாங்க பாஜக. ட்விட்டர் குரோக்கு கிட்ட தான் கேட்டிருக்காங்க, 2004 இதனுடைய ரேட்டை கம்பேர் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ட்விட்டர் குரோக்கு அப்படியே தெளிவாக பட்டியல் போட்டு காமிச்சிருச்சு. 2004 ஒரு முட்டையுடைய ரேட்டு 1 ரூபா 40 பைசா. அது 2014 எவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்திருக்குன்னா 3 ரூபா 50 பைசாவுக்கு உயர்ந்திருக்கு. அடுத்து பால் 2004 15 ரூபாய்க்கு விற்கப்பட்டது, 2014 35 ரூபாய்க்கு உயருது. சிலிண்டரு 2004 261 ரூபா, 2014 414 ரூபா. பெட்ரோலு 2004 35 ரூபாய்க்கு விற்பனையாயிருக்கு 1 லிட்டர் பெட்ரோலு. காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது 72 ரூபா 26 பைசா, 35 ரூபாய்க்கு சேலானது 10 வருஷத்தில் 72 ரூபாய்க்கு உயருது. டீசலு 22 ரூபாய்க்கு 2004 விற்பனையான 1 லிட்டர் டீசலு 2014 55 ரூபாய்க்கு உயருது. டீ பார்த்தீங்கன்னா, டீ 2004 ஒரு கிளாஸ் டீ 2,000 ரூபா, அது 2014 7 ரூபாய் வரைக்கும் உயருது. அப்போது 2014 2025 கம்பேர் பண்ணுற மாதிரி 2004 2014 கம்பேர் பண்ணி பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு காங்கிரஸ் உடைய ஆட்சியில் விலை உயர்ந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்காங்கல்ல, அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன புகைப்படம்னா, ஆண்டாள் மாதிரி அவங்க வேஷம் போட்டு அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்துருக்காருன்னா, தேர்தல் வரப்போதில் திமுக இது மாதிரிலாம் பண்ண தான் செய்வாங்க. 2021 தேர்தல் சமயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய கையில் வேலெல்லாம் திமுக காரங்க பரிசா கொடுத்தாங்க, அதுவும் வெள்ளி வேலு பரிசா கொடுத்தாங்க. அதே மாதிரியான சீன்ஸ் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும் பாருங்க. ஆட்சியில் இருக்கும்போது
ஹிந்துக்களுடைய உணர்வுகளை வந்து மதிக்காமல் நடந்துக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் இது மாதிரி வேலை பிடிச்சிக்கிட்டு சில நாடகத்தை போட்டால் மக்கள் வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு கணக்கு போடுது. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்திலேயே மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு திமுகவுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படின்னு அண்ணாமலை பேட்டி கொடுத்துருக்காரு. அண்ணாமலையுடைய பேட்டி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.